மார்ச் 5ஆம் தேதியோட நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நியூஸில் ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்துருவோம். திருக்குறள் பார்த்துட்டு 1 by 1 நியூஸாக பார்ப்போம். திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்களா இன்றைக்கி திருக்குறள்? மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பார் யாம் கண்டது இல். திருக்குறள் எண் 1071, அதிகாரம் கயமை. கயமை அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கயமைன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழிந்த குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இழிந்த குணம் இல்லை இழிந்த நடத்தை, அது எல்லாமே வந்து கயமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்கள கயவர் அப்படின்னு சொல்லுவாங்க, மீன் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து கயமைக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களை போல் இருப்பவர் கயவர், அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருட்களிடத்திலும் யாம் கண்டதில்லை. நெக்ஸ்ட் வந்து நியூஸுக்கு போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 4 நிரந்தர நீதிபதிகள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் 3 கூடுதல் நீதிபதிகள் வந்து நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 4 கூடுதல் நீதிபதி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தவங்க வந்து பெர்மனண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ வழக்குகள் வந்து நிறைய நிலுவையில் இருக்கிறதுனால வேகமாக அதை முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கான நீதிபதிகள் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்த ராமசாமி சக்திவேல், தனபால், சின்னசாமி குமரப்பன், கந்தசாமி, ராஜசேகர் இவங்கெல்லாம் வந்து நிரந்தர நீதிபதிகளாக வந்து நியமிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சஞ்சீவ் கண்ணன் தலைமையிலான கொலிஜியம் குழு வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு கூடுதல் நீதிபதிகள் சைலேஷ் பிரமோத், நிர்தோஷ் ஃபிரோஷ் பூனிவாலா, ஜிதேந்திர சாந்திலால் ஜெயின் இவங்கெல்லாம் வந்து நிரந்தர நீதிபதிகளாக வந்து நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டது. மேற்கண்ட 7 பேரை குடியரசுத் தலைவர் வந்து நியமிச்சிருக்காங்க. இது ஒரு வழக்கமாகவே 2 ஆண்டுகள் வந்து அவங்க கூடுதல் நீதிபதியாக இருந்தாங்கன்னா அப்புறம் பின்னர் வந்து நிரந்தர நீதிபதியாக வந்து பதவி உயர்வு பெறுவாங்க. இது வந்து ஒரு வழக்கமாகவே இருக்குது உயர்நீதிமன்றத்தில். இப்போ மேக்ஸிமம் ஹைகோர்ட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்கணும், ஜட்ஜஸ் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 75 இருக்கணும். ஹைகோர்ட்டில் 75 இருக்கணும். அதான் வந்து மேக்ஸிமம். எப்படி இருக்கணும்னா 56 பெர்மனன்ட் ஜட்ஜஸும் 19 வந்து எக்ஸ்ட்ரா கூடுதல் நீதிபதினு சொல்லப்படுற ஜட்ஜஸ் வந்து 19 இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு டேர்ம்ஸாக இருக்குது. இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக ஹைகோர்ட்டில் அடிஷ்னல் ஜட்ஜ் வந்து 19 சொல்கிறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து ஹைகோர்ட்டில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டில் 66 ஜட்ஜஸ் வந்து இருக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து இவ்வளோ தான் இருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசியிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டமும் கூடுறதா இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, சவுத் வந்து அதிகமாக வந்து பாதிக்கும், இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்துச்சுன்னா சவுத்தில் இருக்க ஸ்டேட்லாம் வந்து அதிகமாக பாதிக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. ஸோ 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து இன்று வந்து அது கூட்டமாக கூட்டி என்ன செஞ்சுக்கலாம், வேறு ஏதாச்சும் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பேச போகிறாங்க. அவங்கவுங்க கருத்துக்கள்லாம் வந்து இது மூலமாக கேட்க போகிறாங்க. ஸோ வந்து இதுக்கான நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஜென்ரலான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இங்கிலீஷில் இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அது ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷனை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுறது தான் அது. இப்போ அதை பார்ப்போம் தெளிவாக. தொகுதி சீரமைப்பு ஆணையம், டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்ட் 1952 வருது. இப்போ டீலிமிட்டேஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கணும். அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் ஆஃப் டெரிட்டரியல் கான்ஸ்டியூஷன்சிஸ் இன் ஈச் ஸ்டேட் ஃபார் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த நம்பரை வந்து மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த பாப்புலேஷன் சென்சஸுக்கு ஏற்ற மாதிரி அதை மறுபடியும் ஒரு ரீஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த பவுண்ட்ரிஸ் ஆஃப் டெரிட்டரியல் கான்ஸ்டியூஷன்சி வந்து செட் பண்ணுறது. தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பல்வேறு சட்டமன்ற மற்றும் மக்களவை தொகுதிகளின் எல்லைகளை மறு வடிவமைப்பதே இந்த ஆணையத்தின் முக்கிய பணியாகும். இவங்க வந்து இதுவரை 4 டைம் வந்து இந்த கமிஷனை வந்து செட் பண்ணியிருக்காங்க. 1952, 1963, 1973, 2002. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து எப்போ நடந்திருக்கும்னா 1950லேருந்து 51 வரை பிரசிடென்ட் நடத்திருப்பாங்க. யாரோட ஹெல்ப்போடனா எலெக்ஷன் கமிஷன், அப்போ இருந்த எலெக்ஷன் கமிஷனோட ஹெல்ப்போட பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ரிலேட்டான ஆர்டிக்கல் 2 இருக்குது. முக்கியமானது ஆர்டிக்கல் 82, ஆர்டிக்கல் 170. இதில் இந்த டீலிமிட்டேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பார்லிமெண்ட்டு தான் டீலிமிட்டேஷன் ஆக்டை வந்து ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்றத சொல்கிறத பற்றின ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 82. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து பல
தொகுதிகளாக வந்து பிரித்து அதை வந்து இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் படி சென்சஸ் படி பிரிக்கணும் அப்படின்றத சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 170. முதல்ல பார்லிமெண்ட் தான் அதை பண்ணணும், அதுக்கப்புறம் இப்படி தான் பண்ணணுன்றதை பற்றி 2 ஆர்டிக்கல் பேசுது. இந்த கமிஷன் வந்து யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுதுன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் யாரோட கொலாபரேஷனோட அவங்க நடந்துக்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட கொலாபரேஷனோட நடந்துக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருப்பாங்க இந்த கமிஷனுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், அப்புறம் ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முக்கியமானது. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 87 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதெல்லாம் வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட முக்கியமான ஆக்ட்ஸ். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பற்றி பேசுகிறாங்கன்னா 1971 சென்சஸ் படி தான் வந்து இந்த டீலிமிட்டேஷன் நடக்கணும் அப்படின்றத பற்றி 42nd அமெண்ட்மெண்ட்டில் பேசுகிறாங்க. அதே மாதிரி 84th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1991 சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து நடக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது. அதே மாதிரி 87th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து 2001 சென்சஸ் படி டீலிமிட்டேஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லப்படுது. இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு டீலிமிட்டேஷன்ஸும் நடந்திருக்கும், இந்த எக்ஸசைஸ்லாம் நடந்திருக்கும். அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட சீட்ஸ் லோக்சபாவில் எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா 39. இப்போ இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு மறுசீரமைப்பு நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மெயினாக வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நிறையா வந்து சீட்ஸ் வந்து லிமிட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி SC/ST ரெப்ரசன்டேஷனும் வந்து குறையும் அப்படின்றது வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. பட் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அது குறையாது அப்படின்றது மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் வந்து GST அதிகமாக கட்டுற ஸ்டேட்ஸில் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக கட்டிகிட்டு இருக்கோம். பட் நம்ம சைட்லேருந்து நம்மளோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாகும், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் முன்னேறிட்டு இருக்கோம், ஆனால் எங்களோட ரெப்ரசன்டேஷன் நாங்கள் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா வந்து இந்த சைட்லேருந்து சதர்ன் ஸ்டேட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக இருக்குது, சதர்ன் ஸ்டேட்ஸோட கோரிக்கையாக இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸுக்கு போகலாம். திருவண்ணாமலை ராஜபாளையம் பகுதிகளில் நிலத்துக்கு அடியில் தங்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட இயக்குனர் விஜயகுமார் வந்து சொல்லியிருக்காரு. தங்கம் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பேட்ரி தயாரிக்கப்படும் லித்தியம் சொல்லப்படுற அந்த கனிமம் வந்து தமிழகத்தில் நிலப்பரப்பில் அதிகமாக வந்து பூமிக்கடியில் படிமங்களாக இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த புவியியல் ஆய்வு மையம் ஆரம்பித்து 175வது நிறுவன தினத்தில் அவர் பேசியிருக்காரு இதை பற்றி. அதோடு சேர்த்து நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னா இந்த சென்னையில் பூகம்ப பாதிப்புகள்லாம் அதிகம் இருக்காது, நில அதிர்வு இருந்தாலுமே அது அதிகமான ஒரு பாதிப்பாக வந்து இருக்க போகிறதில்ல, இதுவரை இருக்காது. வங்கக்கடலை ஒட்டி இருக்கிற தமிழக நிலப்பரப்பில் குறிப்பாக சென்னை மண்டலத்தில் கீழ்ப்பகுதியில் பூமிக்கடியில் கருங்கல் பாறைகள் இந்த நிலநடுக்கம் பூகம்பம் பாதிப்புகள் வந்து ஏற்படுற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலோர பகுதிகளில் உயர்ந்த கட்டிடங்கள் வந்து கட்டாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாட்டில் எந்தெந்த பகுதியில் நிலச்சரிவு நிலநடுக்கங்கள் அதிர்வுகள் அதெல்லாம் இருக்குன்றத முன்னெச்சரிக்கையாக வந்து அரசு முன்கூட்டியே நடவடிக்கை சொல்லிட்டு வர்றாங்க. அது சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து தங்கம் இருக்கிறதா அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள கனிம வளங்கள் குறித்து புவியியல் துறை சார்பில் ஆய்வு நடத்தி மத்திய அரசு அறிக்கை அனுப்பப்பட்டு இருக்கு. அதோட வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நிலத்துக்கடியில் சுண்ணாம்பு கற்கள் அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் இருக்கிறதா சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் ஆய்வு பண்ணும்போது பேட்டரி தயாரிக்க பயன்படுத்தும் லித்தியம் வந்து அதிகமாக இருக்குது தமிழகத்தில் அப்படின்றது கண்டறியப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 8வது பொருளாதார கணக்கெடுப்பு பணியை வந்து ஒருங்கிணைக்க மாநில மாவட்ட அளவில் குழுக்கள் வந்து அமைக்கணும்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. மத்திய அரசோட புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சகத்தால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பொருளாதார கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படுகிறது. இதன்படி 8வது பொருளாதார கணக்கெடுப்பு வந்து இப்போ ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரை மத்திய அரசு நடத்த போகிறாங்க, அதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதை வந்து நல்ல முறையாக நடத்தி முடிக்கிறதுக்கு குழுக்கள் மூலமாக நடத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இதில் உறுப்பினர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி, நகராட்சி நிர்வாகத்துறை, தொழில்துறை, உயர்கல்வித்துறை, சிறு குறு தொழில்துறை, சமூக நலத்துறை, தொழில் நலத்துறையோட இவங்களோட செயலாளராகவும், அப்புறம் வருவாய் நிர்வாக ஆணையம், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர்கள், வணிக வரித்துறை ஆணையர்கள், கூட்டுறவுத்துறை பதிவாளர்கள், மின் ஆளுமை முகமை இயக்குனர், மக்கள் தொடர்பு துறை இயக்குனர் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து இது அமைக்கப்பட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு புள்ளியியல் துறை துணை இயக்குனராக இருக்கிற கண்வீரனாராக நியமிக்கப்பட்டுள்ளார். எல்லா துறையோட ஹெட்டாக இருக்கவங்க வந்து இந்த துறையில் இருப்பாங்கன்றது இது மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த நியூஸ் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 8வது பொருளாதார கணக்கெடுப்பு நடக்க போகுது.
அதுக்கு குழு அமைக்கப்பட்டது. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரை நடக்க போகுது. சென்சஸ் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார கணக்கெடுப்பு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கடல் பகுதியில் ஆழ்துளை கிணறு, எரிவாயு கிணறு வந்து அமைக்கிறத நடவடிக்கை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. கடற்கரையோரத்தில் உள்ள மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் வந்து அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இது பிப்ரவரி 11 தொடங்கப்பட்டது. இந்த விஷயங்கள்லாம் காவேரி படுக்கையில், அதாவது மன்னார் வளைகுடா உயிர்கோள் காப்பகத்துக்கு, அது முக்கியமாக காப்பகம் சொல்லப்படுற பாக் விரிவுகுடா மற்றும் வாட்ஜ் கரைக்கு அருகில் உள்ளது. மொத்தமாக நியர்லி 10,000 கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் பரப்பில் வந்து இந்த திட்டம் வந்து அமைக்க போகிறாங்க. இது வந்து ஒரு தேசிய பூங்கா இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு இடமா இருக்குது. இதனால் வந்து கடல்வார் உயிரினங்கள் வந்து அதிகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. 21 தீவுகள் மற்றும் பவளப்பாறைகள்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிணறு அமைக்கிற விஷயத்தை மறுபரிசீலனை செய்யணுன்றதை அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்து அனுமதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரிடம் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். ஆல்ரெடி 6 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது, 500 துணை சுகாதார நிலையங்கள் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8,000 கோடி மதிப்பிலான 11 அம்ச கோரிக்கைகள் வந்து அவர் வச்சுருக்காரு. மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி, மருத்துவக் கல்லூரி அப்படின்ற கொள்கைப்படி செயல்பட்டு இருக்காங்க. 6 மாதத்தில் வந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்து இப்போ தேவை இருக்குது. மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுனால அதுக்கான தேவையான நம்ம மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நமக்கு வேணும். அதனால் 26 நகர்ப்புறம், 26 ஊரகம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 500 துணை சுகாதார நிலையங்கள் வந்து அரசிடம் அனுமதி கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் சார்பில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து கோவையில் திறக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு மதுரையில் திறக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து கோவையில் அதுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. நீட் தேர்வை வந்து விலக்கணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. மருத்துவ பட்ட படிப்புகள் வந்து தேசிய மருத்துவ ஆணையம் மூலம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுதின கடிதத்தெல்லாம் வந்து அப்போ காமிச்சிருக்காங்க. தேசிய சுகாதார திட்டத்துக்கு கீழே இந்த ஃபண்ட் அலகேஷன்லாம் கரெக்டாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ புற்றுநோய் தர மையங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கான ஃபண்ட் அலகேஷன்ஸ் வந்து வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை சார்பில் திருச்சியில் 28வது ஆண்டு திருக்குறள் திருவிழா வந்து நடந்திருக்கு. இதில் வந்து நிறையா காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து மாணவர்களை அதிகம் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுன்றது ஒரு இலக்காக வந்து வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சு அதுக்கான நம்ம பார்ட்டிசிபேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போக்சோ வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்கு போதிய நீதிபதிகள் இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்காங்க. கடந்த 2019 ஆண்டு மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ் வந்து இருந்திருக்கு. அதுவும் போக்சோ சட்டத்துக்கு கீழே வந்து 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மத்திய அரசு நிதி உதவியோட இந்த வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க வேணும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான போதிய நீதிபதிகள் வந்து இப்போ வரை இல்லை அப்படின்றது வந்து ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, விலங்குகளிடம் பரிவு காட்டுங்கள், மக்களுக்கு பிரதமர் வேண்டுகோள். வனதாரா விலங்கு மறுவாழ்வு மையம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா குஜராத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் வந்து பிரதமர் வந்து பேசியிருக்காரு. குஜராத்தின் ஜாம்நகர் மாவட்டத்தில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் சுத்தரிப்பு வளாகத்துக்குள் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் வந்து வனதாரா என்ற பெயரில் வனவிலங்கு பறவைகள் பாதுகாப்பு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் வந்து அமைச்சிருக்காங்க. வனதாரான்ற பேரில் அதை வந்து பிரதமர் மோடி பார்வையிட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட மற்றும் விபத்துக்குள்ளாகி மீட்கப்பட்ட யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு அதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பராமரிப்பு மையம் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. வனதாரான்ற பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து விலங்குகளிடம் பரிவு காட்டுங்க, இந்த மாதிரி வந்து நிறையா அப்யூஸ் பண்ணாதீங்கன்றதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸில், மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனராக வந்து ஸ்ரேயா பி சிங் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி செயல் இயக்குனராக இருந்தவங்களை வந்து இப்போ மேலாண்மை இயக்குனராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திவ்யதர்ஷினி வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஐயா வைகுண்டரோட 193வது அவதார தின விழா நடந்திருக்கு. சாமி தோப்புக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஊர்வலமாக வந்திருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சாமி தோப்பு அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இப்போ இந்த ஐயா வைகுண்டரை பற்றி நம்மளோட சிலபஸ்குள்ளே இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி நம்ம சமைச்சு ரிலேட் பண்ணி நான் போடுறேன். ஸோ வந்து இப்போதைக்கு 193வது அவதார விழா மட்டும் தெரிஞ்சுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சமைச்சு ரிலேட் பண்ணி அவரை பற்றி நான் போடுறேன். ஸோ இதுதான் வந்து மார்ச் 5ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.